வணக்கம். உங்கள் மீனாட்சி ராமசாமியான நான் உங்களுக்காக திரும்பவும் கதை சொல்ல வந்திருக்கேங்க. கதையோட தலைப்பு அம்மா மீது சத்தியம். கதை கேட்குறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் நான் சொல்கிறது தாங்க, என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. சரி, கதைக்குள்ளே போகலாம் வாங்க. அம்மா மீது சத்தியம். தெருவில் கிரிக்கெட் விளையாண்டுக்கிட்டு இருந்த சுப்புவோட 8 வயசு பையன் சுப்புவோட கிரிக்கெட் வந்து அவன் நண்பர்களோட கிரிக்கெட் மண்டையில் 6 அடிக்கப்பட்டு பக்கத்தில் அந்த குப்பை தொட்டிக்குள்ளே போய் விழுந்துடுது. நண்பர்கள் பயந்து ஓடிடுறாங்க. அவன் ஓடி போய் அதை எடுக்க பார்க்குறான். பயங்கர நாத்தம். அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். அம்மாட்ட விவரத்தை சொல்கிறான். அம்மா அவனை திட்டிக்கிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு, அதாங்க ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு அதை எடுத்து தரத்துக்கு வராங்க. போனால் போதுன்னு விட முடியாது இல்லைங்க, கொஞ்சம் வறுமையில் இருக்கிறவங்க அடிக்கடி பந்து வாங்க முடியாது. போய் அதை கிளற ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர நாத்தங்க, வயிற்ற கொமட்டிக்கிட்டு வருது. ரொம்ப நாள் தேங்கி இருக்கிற குப்பையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கிளற அந்த பந்து வரலைங்க. ஆனால் அதில் மாட்டிக்கிட்டு ஒரு 7 பவுன் தங்க சங்கிலி வருதுங்க. அம்மா பார்வதி அதிர்ந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. ஆமாம், தங்கமே தான். எடுத்து அவசரமாக அதை தன்னோட அவ்வளோ கழிவோடு அவ்வளோ அழுக்கோடு இருக்க அந்த இது நாற்றம் தாங்க முடியல. அந்த தங்க சங்கிலியை தான் முந்தானையில் எடுத்து முடிச்சு போட்டுக்கிறாங்க. பையன்ப்பா அப்படியே அதிர்ந்து போய் அவனும் பார்க்குறான். என்னம்மா செய்கிற அப்படிங்கிறான். டேய் இங்கே வா, என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு, இங்கே பார்த்தது யார்கிட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறான். சொல்ல மாட்டேன், இந்த அவன் பந்து அப்படின்னு பந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுத்துட்டு, டேய் இங்கே நீ வந்து இந்த சத்தியத்தை மட்டும் மீறினா இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகிடும் தெரியும்ல அப்படிங்கிறாங்க. சரின்னு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோன்னே அம்மாவுக்கு இந்த பையன் யார்கிட்டையாவது சொல்லிடுவானுங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அவனுக்கு மூளை செலவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதான் பிரெயின் வாஷ் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. டேய் தம்பி, பக்கத்தில் நம்ம அத்தை ஒருத்தங்க செத்து போனாங்களே, எப்படி தெரியுமா? தெரியாதேம்மா அப்படிங்கிறான். டேய் அவங்க பையன் அவங்க தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணியிருந்திருக்கான். அந்த சத்தியத்தை மீறினோன்னே அந்த அத்தைக்கு நெஞ்சு வலி வந்து செத்துட்டாங்கடா. ஐயோ அப்படி இல்லாமல் அம்மா ஆகும்? ஆமாண்டா, சத்தியத்தை மீறினா அப்படி தான் ஆகும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சொன்னா ஐயோயோ அம்மா எனக்கு நீ வேணும்மா அப்படின்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கிறான். நான் உன் தலையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்கேன், அந்த தங்க சங்கிலி எடுத்தது நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் அவங்களுக்கு இவன் மேலே ஒரு இதுதான் பயந்தாங்க. இவன் அக்கம் பக்கத்தில் போய் உளறிட்டானே, என்ன பண்ணுறது? சரி இவனை ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இப்போ விடுமுறை நாள் தானே, பையனை கூட்டிக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போகிறேன் அங்கே அப்படின்னு சொல்கிறா அம்மா பார்வதி. அவரும் சரிங்கிறாரு. சரின்னு அவசரமாக பையனை கூட்டிக்கிட்டு அந்த தங்க சங்கிலியை கழுவி பைக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கே போய் அம்மாட்ட கொஞ்ச நாள் கொடுத்து வைப்போம், அப்புறம் அதை மாற்றி வேறு டிசைனில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் கிளம்புறான். 2 பேரும் பஸ்ஸில் ஏறி பேருந்து நிலையம் பக்கத்துலேயே இருக்குங்க. போய் உட்கார்றாங்க. கொஞ்ச நேரத்துலலாம் போலீஸ் வருது. ஒவ்வொரு பஸ்ஸாக செக்கப் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இவங்க இதுக்குள்ளே வராங்க. வந்தோடனே இங்கே பாருங்கம்மா, இங்கே நிற்கிறாங்களே இந்த அம்மாவோட ஒரு 7 பவுன் தங்க சங்கிலி வந்து எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. அதை யாரோ திருடிட்டாங்களா என்னன்னு தெரியல. எல்லாரும் அவங்களோட பையை உதறி உள்ளே காமிங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர் பையாக செக் பண்ணுறாங்க. இந்த பேருந்து நிலையத்தில் தான் எங்கேயாவது இருக்கும்னு நாங்கள் சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரோட பையை உதறினோன்னே முன்னாடியே வந்து தங்க சங்கிலி தம்முன்னு விழுவுதுங்க. விழுந்தோன்னே அம்மா நீ தான் திருடனியா அப்படின்னு சொல்லி போலீஸ் அவளை சுற்றிக்குது. அவள் சொல்கிறா, ஐயா நான் திருடலாம் இல்லையா, இது என் தங்க சங்கிலியும் இல்லை, அதுதான் உண்மை. நான் குப்பையில் பந்து எடுக்க போனேன், அந்த பந்து எடுக்கிறப்ப இந்த தங்க சங்கிலி என் கையில் கிடச்சதுயா, இதுதான் ஏன் உண்மை அப்படின்னா. இதை நாங்கள் எப்படி நம்புறது? அது எப்படி குப்பைக்குள்ளே போகும்? ஐயா தெருவில் கூட்டி குப்பைகளை கொண்டு போய் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் குப்பை தொட்டிக்குள்ளே போடுறப்ப இதையும் சேர்த்து போட்டாங்க போட்டிருக்கியா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் நம்ப முடியாது, நம்புங்க ஐயா, அதோ என் பையனே இருக்கான் அதுக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, டேய் தம்பி உண்மையை சொல்லிட்டா, உன் வந்து அம்மா எடுக்கிறப்ப தானே அந்த தங்க சங்கிலி கிடச்சிது, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியவே தெரியாதே அப்படின்னு சொல்கிறோம். டே உண்மையை சொல்லுடா அப்படின்னு அடிக்கிறாங்க அம்மா. அம்மா என்ன பையனை பொய் சொல்கிறீங்களா
இல்லைங்கய்யா அதுதான் ஏன் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, டேய் தம்பி உண்மையை சொல்லுடா, நம்ம பந்து எடுக்கிறப்ப இந்த தங்க சங்கிலியை குப்பையிலேருந்து தானடா எடுத்தோம் அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்குறாங்க. எனக்கு தெரியாது தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவன் அந்தண்ட நகர்ந்து போயிடுறான். உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் அழுதுகிட்டே போகிறாள். அப்போ நினச்சிக்கிறான், அம்மா என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, நான் உண்மையை சொன்னேன் உங்கள் உயிருக்கு ஆபத்தாயிடும்னு நீங்கள் தான் சொன்னீங்க. சத்தியத்தை மீறினேன்னா நீங்கள் செத்துட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தால் கூட பரவாயில்லம்மா, எனக்கு அம்மா வேணும்மா அப்படின்னு நினைக்கிறான். இதாங்க தன்வினை தன்னை சுடும். இப்போ நம்ம பிள்ளைங்கள்கிட்ட என்ன சொல்லித்தரோமோ அது அதுங்க ஆழ்மனசில் பதிஞ்சிடுங்க. அதனால் பிள்ளைங்களை நல்ல விதமாக எல்லாமே சொல்லி வளருங்க. நன்றி, வணக்கம். கதை பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க.